அது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா நம்ம வந்து உணவை பற்றி தான் சிந்திக்கணும். அப்போ தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். வேறு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு டீச்சராக இருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில், அப்புறம் வந்து ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கோம், அதில் ப்ளம்பராக இருக்கோம், எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறோம். நம்ம சிந்தனை பூரா எலக்ட்ரிஷியனை பற்றி. ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அந்த எலக்ட்ரிக் சம்மந்தமாக தான் யோசிப்பார். ஒரு ப்ளம்பர் சம்மந்தமாகவே யோசிச்சுட்டு இருப்பார். ஒரு டேரக்டர் சம்மந்தமாகவே யோசிச்சுட்டு இருப்பார். சிந்திக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. அதனால தான் யாராலுமே சாப்பாட்டில் ஏன் உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியலன்னா, இவங்க சிந்திக்கிறதெல்லாம் வேறு விஷயமா இருக்குது, தேடுறது வேறு விஷயமா இருக்குது. இவங்க தேடலும் சரி, சிந்திக்கிறதும் சரி வேறு விஷயமா இருக்குது. ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்தை பற்றி சிந்திக்கிறார், ஒரு மருத்துவர் மருத்துவத்தை பற்றி சிந்திக்கிறார். அதனால தான் நம்மளால் உணவில் வந்து எதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால் அதை கடைபிடிக்க முடியல. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மாடு பாருங்கள், அது எப்படி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, பல லட்சம் வருஷங்களாக புல்லை தான் திங்குது. ஒரு நாள் கூட அது மாமிசத்தை திங்கலை. எந்த ஒரு மாடும், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மாடும் ஒரு நாள் கூட மாமிசத்தை திங்கலை. பல லட்சம் வருஷங்களாக அந்த மாடு இந்த பூமியில் இருக்கும். கண்டிப்பாக மாடு, ஆடு அதோட உணவு தான் அது சாப்பிடுது. சிங்கமோ புலியோ பல லட்சம் வருஷமாக அது மாமிசத்தை தான் சாப்பிடுது. என்றைக்குமே அது புல்லையோ பழங்களையோ சாப்பிடல, பசியோடு இருந்தால் கூட. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அவை என்ன செய்யுது பாருங்கள். ஒரு மாடு என்ன செய்யுது, அதோட வேலை என்ன? உணவை தேடுறது தான் அதோட வேலை. அதுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. என்னது, நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், அல்லது ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கும். அந்த வேலையை பார்த்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு உணவை வாங்குகிறோம். அப்போ எதை வாங்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக உணவை வாங்கியே தான் ஆகணும். உணவுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத தேவை. நம்ம ஆடை வாங்கலைனாலும் பரவாயில்ல, உயிரோடு வாழ முடியும். ஆடை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட வாங்கிக்கலாம், ஆடை அல்லது வீடை எப்போ ஒரு வாட்டி கட்டிக்கலாம். ஆனால் உணவுங்கிறது தினசரி தேவை. வேறு எந்த தேவையை விட உணவு தேவை தினசரி தேவை. அப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்காக இருக்கும், ப்ளம்பராக இருக்கும், மளிகை கடை வச்சுருக்கோம், அதில் வர வருமானத்தை வச்சு நாம் வாங்குகிற முதல் தேவை, தவிர்க்க முடியாத தேவை உணவு தான். அப்படி இருக்கும்போது உணவுக்காக தான் நம்ம தொழிலே பார்க்குறோம். அப்படின்னா பிற உயிரினங்களும் தொழில் பார்க்குது. பிற உயிரினங்கள் என்ன உணவை நேரடியாக தேடுவது தான் அவைகளின் தொழில். ஒரு மாடு என்ன தொழில் பார்க்குது அப்படின்னா, புல்லை மேய்கிறது அதோட தொழில். நாம் என்ன பண்ணுறோம், முன்னாடியெல்லாம் வந்து விவசாயம் பார்த்தோம், விவசாயம் பண்ணி உணவை உற்பத்தி பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். இதுதான் நம்முடைய நேரடி தொழில். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், வேறு வேலைகளை பார்த்துட்டு அதில் வர வருமானத்தை வச்சு உணவை வாங்கி சாப்பிட்றோம். அப்போ தொழில்ங்கிறது என்னது, உணவை தேடுறது தான் தொழில். அப்படின்னா பிற உயிரினங்களும் தொழில் பண்ணுது. ஒரு சிங்கத்துக்கு வேட்டையாடுவது தான் தொழில், அவைகளின் உணவை வேட்டையாடி சாப்பிடுது. ஒரு மாட்டுக்கு புல்லை மேய்கிறது தான் தொழில். அப்போ அவைகளின் தொழிலை பாருங்கள், நேரடியாக அந்த உணவை சாப்பிட்றது தான். நாள் முழுதும் புல்லை தான் சாப்பிடுது. புல்லை பற்றி தான், எங்கே புல் கிடைக்கும், எங்கே மழை காலம் இங்கே வெயில் காலம் வந்துருச்சு, அப்போ வேறு எங்கே புல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடம்லாம் அதுக்கு தெரியும். அதுக்கு ஒரு அறிவு இருக்கும். அதனால கூட்டமாக இடம்பெயரும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை தேடி இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கும். அப்படின்னா அவைகள் உணவை பற்றி தான் யோசிக்குது. என்ன செய்தோ அதை பற்றி தான் நம்ம யோசிக்க முடியும். அப்போ உணவை பற்றி தான் அது யோசிக்குது. அதனால தான் பல லட்சம் வருஷங்களாக மாடுகள் புல்லை மட்டுமே சாப்பிடுகிறது. வேறு மாமிசம் சாப்பிடல, பழங்களை கூட சாப்பிட்றது கிடையாது பெருசாக. இல்லை, பழம் கிடைச்சா சாப்பிடும். ஆனால் புல்லை தாவர உண்ணிகளாக அவைகள் பல லட்சம் வருஷங்களாக இருக்கிற காரணம், அவைகள் எதை சாப்பிட வேண்டுமோ அது பற்றியே சிந்திக்கிறது, அதையே தேடுகிறது. நாம் தான் என்ன பண்ணுறோம், உணவை மறந்துட்டோம். உணவை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் நம்ம வேறு வேலை பார்க்குறோம். ஒரு மருத்துவமாக விஞ்ஞான வேலை பார்க்குறோம், அல்லது வீடு கட்டுற வேலையை பார்க்குறோம். அதில் ஒரு வருமானம் வச்சு உணவை வாங்கிக்கிறோம். அதனால் உணவை பற்றின தேடல் நமக்கு இல்லை, அதை பற்றின சிந்தனை நமக்கு இல்லை. அதனால்தான் அந்த உணவில் நாம் உணவு கட்டுப்பாடுங்கிறது நமக்கு இல்லாமல் போச்சு. அதனால தான் இல்லாமல் போச்சு. அதனால் நம்ம உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அப்படின்னா உணவை தேடுவதே நமது வேலையாக இருக்க வேண்டும். உணவை தேடுவதே நமது வேலை. உணவை உற்பத்தி செய்வதே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் உணவை உற்பத்தி செய்கிற அந்த தொழில். நாம் எதை சாப்பிடணுன்னு நம்ம கண்டுபிடிச்சோமோ, இதை சாப்பிட்டா நோய் வராது, நோய்கள் வருவதற்கு என்னென்ன உணவுகள் காரணம், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் நோய்களுக்கு காரணமான உணவுகள். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. ஆகையால் இத்தகைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை மட்டும்தான் மனிதர்கள் சாப்பிட வேண்டும். பால், தேன்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அப்போ இதுதான் மனிதர்கள் சாப்பிட்ணும், அதை மட்டுமே மனிதர்கள் உற்பத்தி செய்யணும். அதுதான் மனிதர்களையும், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருடைய தொழிலும் எதுவாக இருக்கணும், மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அதை உற்பத்தி செய்வது தான் மனிதர்களின் தொழிலாக இருக்க வேண்டும். அப்போ தான் மனிதர்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். அப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள், மாடு தனது உணவை தேடுகிறது, அதை மேய்கிறது, உண்கிறது, அதான் அதோட தொழில். அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக
மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அதை உற்பத்தி செய்கிறார்கள், விவசாயம் செய்து அதை உண்ணுகிறார்கள், அவ்வளோதான். அப்போ பிற உயிரினங்களுக்கும் நமக்கும் ஒரு பொருத்தம் வந்துருச்சுல்ல, அப்போ தான் நம்மளால் உறுதியாக இருக்க முடியும். நம்ம அதை பற்றியே சிந்திக்கணும். உணவு கட்டுப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது மிக கடினமான சவால் நிறைந்த ஒன்று. அதனால் அதை நம்ம குறைச்சி எடை போட்டனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றிலாம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேறு எதையோ பற்றி சிந்திக்கிறது, விஞ்ஞானத்தை பற்றி சிந்திக்கிறது. ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். விஞ்ஞானத்தை பற்றி சிந்தித்தாலும் உனக்கும் பசிக்கும். நீ பணக்காரராகிறது எப்படி சிந்தித்தாலும் உனக்கும் பசிக்கும். நீ மருத்துவராகவோ அல்லது ஆசிரியராகவோ கலெக்டராகவோ அரசியல்வாதியாக இருந்தாலும் உனக்கு எல்லாத்துக்கும் பசிக்கும். எல்லோரும் உணவு தேடி வந்து தான் ஆகணும், உணவு தேடி வந்து தான் ஆகணும். அப்போ அப்படி அந்த மாதிரி உணவுங்கிறது நம்மளால் தவிர்க்கவே முடியும். அப்போ அதை மட்டுமே தேடுவது, உற்பத்தி பண்ணுறது, அதை பற்றியே சிந்திக்கணும், அதை பற்றி நிறைய சிந்திக்கணும். அப்போ தான் நம்மளால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம், மெக்கானிக்காக இருக்கலாம், மளிகை கடை வச்சுருக்கலாம், சில சைக்கிள் கடை கூட வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் எப்போ தெரியுமா உணவு கட்டுப்பாட்டை, நான் சொல்லுகிற உணவை மட்டும் உட்கொண்டால் உங்களுக்கு நோய் வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம், உடல் பருமன் ஏற்படாது, சுகர் வராது, பற்கள் விழாது, முடி கொட்டாது. இப்படி நான் சொல்லுகிற உணவு என்பது எல்லா நோய்களுக்கும் தீர்வு. ஆனால் அதை உன்னால் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா, நீ ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற, நீ ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்க, நீ ஒரு இன்ஜினியராக இருக்க, நீ ஒரு மருத்துவராக இருக்க, விஞ்ஞானியாக இருக்க, நீ ஒரு ஆசிரியராக பணி செய்கிறாய் என்றால் உன்னால் முடியாது. ஏனென்றால் நீ சிந்திப்பது, நீ தேடுவது எல்லாம் வேறையாக இருக்குது. நீ கவலைப்படுவது, சிந்திப்பது எல்லாமே வேறையாக இருக்குது. ஒரு மருத்துவர் மருத்துவத்தை பற்றி சிந்திக்கிறாரு, தேடுறாரு, மருந்தை தேடுறாரு, கவலைப்படுறாரு, நோயாளி. அப்படி இருக்கும்போது உணவை மட்டும் நீ கரெக்டாக சாப்பிட முடியாது. உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பெரிய பொறுப்பு. உணவு, நாம் என்ன உணவு சாப்பிடணுமோ அந்த உணவை மட்டுமே சாப்பிடுவது, ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிடுவது நமது ஒரு பெரிய பொறுப்பு. அது பெரிய கவலை, ஒரு பயம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும். நம்ம வேறு உணவுகளை சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, டீ காஃபி குடிச்சிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள். அப்போ நம்ம ஒரு பயபக்தியோடு அந்த உணவு முன்னாடி நம்ம சரண்டர் ஆகணும். இப்போ ஒரு மருத்துவத்தை பற்றியே யோசிக்கிறாரு, அப்போ அவரால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால், நான் எந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு நோய்களே வராது என்று நான் சொல்கிறேனோ அந்த உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டால், அந்த உணவுகளை மட்டுமே உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலை நீங்கள் செய்தால், மருத்துவம் செய்யாமல், மருத்துவராக இல்லாமல் எதை சாப்பிட்டால் உங்களுக்கு நோய்கள் வராதோ அந்த உணவுகளை உற்பத்தி செய்கிறது தான் உங்களுக்கு தொழிலாக மாறும்போது, அந்த உணவுகளை உற்பத்தி செய்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நோயே வரப்போகிறதில்ல. நீங்கள் மருத்துவராக வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் அப்போ பாருங்கள், அப்போ நம்ம இந்த மாதிரி தான். இப்போ எதுக்கு நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற? நான் மருத்துவராகணும்னு நீ படிக்கிற. மருத்துவராகி என்ன பண்ண போகிற? நோய்களை குணப்படுத்த போகிறேன்னு நீ சொல்கிற. நான் என்ன சொல்கிறேன், அப்போ அதுக்காக நீ என்ன பண்ணுற? உணவை தேடுகிற அந்த தொழிலை செய்யாமல் நீ படிக்க போகிற, அப்புறம் மருத்துவ படிப்பு படிக்க போகிற, நோய்களை குணப்படுத்த போகிறேன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகாத, நீ மருத்துவ படிப்பெல்லாம் படிக்க தேவையில்லை. நான் சொல்லுகிற உணவை மட்டுமே சாப்பிடு, உனக்கு நோயே வரப்போகிறதில்ல. நீ எதுக்கு மருத்துவம் படிக்கணும்? நோயே வரப்போகிறதில்ல, உனக்கு மருத்துவம். அப்போ அந்த மாதிரி வெறும் மருத்துவர் நோய்கள் மட்டுமே குணப்படுத்துறதில்லை. விபத்துகள் ஏற்பட்டால் விபத்துகளிலிருந்தும் நமக்கு நிவாரணம் தருகிற, சிகிச்சை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நிலையான ஒரு இடத்துல வசி. எதுக்கு வாகனங்களில் போகணுன்னு ஏன் ஆசைப்படுற? வாகனங்களில் போகணும், வாகனங்களில் போனால் தான் ஆக்சிடெண்ட் ஆகும். ஆக்சிடெண்ட் ஆனால் அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு உனக்கு மருத்துவர் தேவை. அப்போ நீ வாகனங்கள்லே போகாத, நிலையாக ஒரு இடத்துல இரு, ஒரு ஊரில் தங்கி வசி. அப்போ உனக்கு வாகனங்கள் தேவையே இல்லை. அப்போ நீ வாகனங்களில் பயணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு விபத்து ஏற்படவே போகிறதில்ல. அப்புறம் விபத்து ஏற்படுவதற்கு வெறும் வாகனங்கள், தொழிற்சாலை, இது போன்று எந்த வேலையும் செய்யாமல் நீ விவசாயத்தை மட்டுமே, உணவை உற்பத்தி செய்கிற அந்த தொழிலை மட்டுமே செய். உணவை உற்பத்தி செய்கிற தொழிலாக இருந்தால் வேறு எந்த தொழிலையும் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருது. உனக்கு விபத்துகள் ஏற்படாது, அப்புறம் நோய்கள் வராது. உணவை உற்பத்தி செய்கிற தொழில், எந்த உணவு சாப்பிட்டால் நமக்கு நோய் வராதோ அப்படி நான் சொன்னேன்ல, அந்த உணவை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அதை உற்பத்தி செய்கிற தொழிலை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்தால் மனிதர்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது, நோய்களே கிடையாது, விபத்துகளே கிடையாது. நமக்கு மருத்துவர்களே தேவையில்லை. நோய்கள் வந்தால் தானே மருத்துவர் தேவை. நோய்களை நம்ம உணவுலே சரி பண்ணிட்டோம். அதுபோல் விபத்து ஏற்பட்டால் தானே அதுலேருந்து சிகிச்சை செய்வதற்கு உனக்கு மருத்துவர் தேவை. நிலையாக ஒரு இடத்துல வசித்து
நீங்கள் வந்து உணவை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் செஞ்சீங்கன்னா எதுக்காக நீங்கள் வெவ்வேறு நாட்டுக்கு போக போகிறீங்க? போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பும் கிடையாது. வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியாது. உணவை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலை மட்டுமே செஞ்சால் வேறு எந்த தொழிலுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்போ வாகனங்களையும் உற்பத்தி செய்ய முடியாது. தொழிற்சாலைகள்லேயும் செயலிழந்து போய்விடும். தொழிற்சாலைகள் செயலிழந்து போய்விடும். ஒரு கட்டடத்தை கட்டுற அந்த தொழில்நுட்ப அந்த படிப்பு நீ படிக்க முடியாது. ஒரு இன்ஜினியராக இருக்க முடியாது. ஒரு வக்கீலாக இருக்க முடியாது. ஒரு நீதிபதியாகவோ நீ படிக்க முடியாது. ஒரு ஆசிரியராக படிக்க முடியாது. ஏன்னா நாம் செய்கிற தொழில் எதுவாக இருக்க வேண்டும்? நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே உற்பத்தி செய்வது தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய அனைவருடைய தொழிலாக இருக்கும்போது வேறு எந்த தொழிலுமே நம்ம செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல. எந்த பிரச்சனையுமே நோய்கள் வரப்போகிறதில்ல, விபத்துகள் ஏற்பட போகிறதில்ல. அதனால் மருத்துவர்கள் நமக்கு தேவையில்லை. அதுபோல் நீ செய்கிற தொழில் உணவை உற்பத்தி செய்கிற தொழில் என்பதால் உன்னால் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்க முடியாது, விஞ்ஞானியாக இருக்க முடியாது. அப்போ விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க? விஞ்ஞானிகள் தான் அந்த அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க, அணு உலைகளை கண்டுபிடிக்கிறவங்க எல்லோரும் விஞ்ஞானிகள் தான். அப்போ அது புது புது பிரச்சனைகள். அப்போ நம்ம தொழில் எதுவாக இருக்கணும்? உணவை தேடுவது தான் நமது தொழிலாக இருக்கும் பொழுது அதாவது நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை உற்பத்தி செய்வது மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய தொழிலாக அது மாறும்போது நமக்கு உலகத்தில் பிரச்சனைகளே கிடையாது, குற்றங்களே நடக்காது, நோய்களே இருக்காது. நிலையாக ஒரு இடத்துல மனிதர்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வாங்க. சந்தோஷமாக வாழ்கிறது தானே உன்னுடைய நோக்கம். அது அந்த மாதிரி நம்ம வந்து பிற உயிரினங்கள் எப்படி உணவை தேடுவது தான் அவருடைய தொழில். அதுபோல் நமக்கும் உணவை உற்பத்தி செய்து அதை சாப்பிடுவது, அது பற்றியே சிந்திக்கணும், உணவை பற்றியே சிந்திக்கணும். அந்த உணவு முன்னாடி நீங்கள் சரண்டர் ஆகணும். எது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருமோ அந்த உணவுகள் முன்னாடி நீங்கள் சரண்டர் ஆகணும். அந்த உணவுகளைத்தான் நீங்கள் தேட வேண்டும், அதைத்தான் சாப்பிட வேண்டும். அது மிகப்பெரிய கடினமான விஷயம், சவாலான விஷயம். அவ்வளோ எளிதானது கிடையாது. காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, கிழங்குகளை, பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதையெல்லாம் உப்பு சேர்க்காமல் சாப்பிடணும். இலைத்தலைகள் பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடுங்க, ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாதீங்க. வறுத்து கூட சாப்பிடுங்க, ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாதீங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நான் எதை சாப்பிட வேண்டுமோ அதை நீங்கள் உப்பு சேர்க்காமல் வறுத்தோ வேக வச்சோ அல்லது பச்சையாவோ சாப்பிடுங்க. அதை உற்பத்தி செய்வது தான் உங்கள் தொழில். அப்போ உங்களுக்கு நோய்கள் வராது. இதுதான் உங்களுடைய தொழிலாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஊரில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. வெவ்வேறு ஊர்களுக்கு நீங்கள் போகிறதில்ல. உங்கள் உணவை நீங்கள் உற்பத்தி செய்யணும், மற்றவங்க உற்பத்தி செய்யக்கூடாது. வியாபாரம், விற்பனை. அப்போ வந்து நமது தொழில் உணவை உற்பத்தி செய்கிறதா அப்படிங்கும்போது நமக்கு வேறு எந்த தொழிலையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போயிடும். வேறு எந்த தொழிலுமே நம்மளால் செய்ய முடியாதுமோ ஆடைகளை உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ ஆடை சார்ந்த தொழில் எல்லாமே செயலிழந்து போயிடும். வேறு எந்த தொழிலுமே நம்மளால் செய்ய முடியாமல் சிமெண்ட் தொழிலெலாம் எல்லா தொழிலும் உலோக உற்பத்தி எல்லாமே செயலிழந்து போயிடும். எதை செய்தால் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும், எந்த தொழிலை செய்தால் நமக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமோ அந்த தொழிலை செய்தால் பிற தொழில் அனைத்தையுமே செய்ய முடியாது. நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரவும் செய்யாது. நமக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னா எந்த தொழிலை நம்ம செய்யணுமோ அந்த தொழிலை விட்டுட்டு மற்ற பிற விஷயங்களை செய்கிறது தான் தொழிலாக மாற்றணும். பார்த்திங்களா? அப்போ தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நோய் வராதோ அந்த உணவுகளை உற்பத்தி செய்கிற தொழிலை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் செய்யணும். வேறு எந்த தொழிலையும் செய்யாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வியாபாரம் பண்ணக்கூடாது, விற்பனை பண்ணக்கூடாது, ஆடை தொழிற்சாலை அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு தேவையான ஆடையை நீயே தயாரிச்சிக்கோ, உனக்கு தேவையான குடிசை நீயே கட்டிக்கோ. இப்படி உனக்கு தேவையான மருத்துவத்தை நீயே பண்ணிக்கோ, உனக்கு தேவையான நிர்வாகம் உன் ஊரை நீயே ஆட்சி பண்ணிக்கோ. சுழற்சி முறையில் எல்லாருமே ஆட்சி பண்ணுங்கள். ஒரு ஊர் 4500 பேர் இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஆட்சி செய்கிறது? சுழற்சி முறையில் எல்லாருமே பெண்கள் தான் ஆட்சி செய்யணும், ஆண்கள் காவல். அப்படி இருக்கும்போது ஒரு 2000 பேர் இருக்கிற ஒரு பெண்கள், 4500 பேர் இருக்கிற ஒரு ஊரில் 2300-400 பேர் இருப்பாங்க பெண்கள். அப்போ அந்த பெண்களை சுழற்சி முறையில் ஒரு மாதத்தில் ஒரு 300 பேர் ஒரு ஊர் ஆட்சி செய்யணும். ஒரு ஊருங்கிறது பெருசு, அதை ஆட்சி செய்வது என்பது இப்போ கடினம். இப்போ 300 பேர் தேவை. அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ உணவு உற்பத்தி செய்கிற தொழில், நம்ம எதை சாப்பிட்டா நம்ம நோய் வராதோ அந்த உணவை உற்பத்தி செய்கிற அந்த தொழிலை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது, நோய்கள் இல்லை, குற்றங்கள் நடக்காது, இந்த போர்கள் நடக்காது. போரை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த போர் தொழில், ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற தொழில், அந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாது. அந்த தொழிலை செய்வது நிறுத்த வேண்டும். முதல்ல இந்த தொழிலை செய்கிறதுக்கு எது காரணம்?
உனக்கு படிப்பறிவு, பள்ளிக்கூடத்தில் போய் நீ படிச்சுட்டு வர, பள்ளிக்கூடங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ இந்த தொழிலை செய்ய முடியாது. அணு ஆயுத உற்பத்தி, அணு உலைகள்லாம் செயல்படாது. அடுத்தடுத்து அணு உலைகளை பராமரிப்பதற்கு உங்களுக்கு விஞ்ஞானிகள் தேவை. அவங்க எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறார்? பள்ளிக்கூடத்திலேருந்து உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். போர் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்போ நீ இந்த பள்ளிக்கூடத்தை நீ பள்ளிக்கூடமே இல்லாத ஒரு உலகம். அப்போ அந்த மாதிரி பிற தொழிலே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, உணவு உற்பத்தி செய்கிற தொழிலை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு பள்ளிக்கூடமே தேவையில்ல. நம்மளுடைய தொழில் அனைத்தும் உணவை உற்பத்தி செய்கிறது தான். நோய்களை தராத உணவுகளை உற்பத்தி செய்கிறது தான் நமது தொழிலாக இருந்தால் அப்போ நமக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? பள்ளிக்கூடம் எதற்காக? நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், வக்கீல் ஆகணும், இதெல்லாம் இவர்களையெல்லாம் உருவாக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம். இது எல்லாமே ஒரு தொழில். இன்ஜினியர், டாக்டர், மருத்துவம் எல்லாமே, இது விஞ்ஞானம் எல்லாமே ஒரு தொழில். அப்படி இருக்கும்போது நீ நீ அந்த தொழிலெலாம் செய்யக்கூடாது. உணவை உற்பத்தி செய்கிற தொழிலை மட்டும்தான் நீ செய்யணும். உலகத்தில் உள்ள எல்லாருமே செய்யணும். அப்போ அதை செஞ்சால் மற்ற தொழிலெல்லாம் செய்ய முடியாது. மற்ற தொழிலெலாம் செய்ய முடியாதப்போ நாம் எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும்? அதனால் இப்படி ஒரு மாற்றம்தான் தீர்வாக இருக்கிறது. அந்த தீர்வு கண்டிப்பாக மனிதர்கள் அடைந்தே தீர்வார்கள். நான் ஒன்றும் பிரச்சாரமோ விழிப்புணர்வோ புரட்சியோ செய்யலை. இதுதான் நடக்க போகுது. இதுதான் தீர்வு. ஒரு உண்மையை நான் உங்கள் முன் சொல்கிறேன். அவ்வளோதான்.